Hello friends, welcome to Anni's Kitchen. இன்னைக்கு நாம கருப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். கருப்பு சுண்டல் இல்லனா கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம்ல, இது 100 கிராம் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சிட்டு ஈவினிங் செய்யறதுக்கு காலையிலேயே தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். பாருங்க லைட்டா முளை விட்டுருக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும், ஊறுறதுக்கும் நமக்கு டைம் கொடுக்கணும், அதே மாதிரி வேகிறதுக்கும் டைம் கொடுக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும். சேர்த்துட்டு நம்ம இதை 6 விசில், மினிமம் 5லேருந்து 6 விசிலுக்கு குக் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா மாவு மாதிரி குக் ஆகும். இது ஈஸியாக குக் ஆகக்கூடிய சுண்டல் கிடையாது. மற்ற சுண்டல் மாதிரி இதை இமீடியட்டாக எடுத்தோம் நம்ம செய்ய முடியாது. இதை நமக்கு வேகிறதுக்கும் டைம் கொடுக்கணும், ஊறுறதுக்கும் டைம் கொடுக்கணும். இப்போ நான் வெயிட் போட்டுட்டேன், மூடி போட்டு 6 விசில் ஆயிடுச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், பார்த்தோன்னே எதுவும் வித்தியாசம் தெரில. நம்ம கையில் எடுத்து செக் பண்ணலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள், நசுக்குனதும் மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ 6 விசிலுக்கு வெந்ததுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கேன், தண்ணி வடிச்சிட்டு. இப்போது நம்ம தாளிக்கலாம். பேனில் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை எப்போவுமே கொண்டக்கடலை மற்ற பயிருங்களை விட வாயு ஜாஸ்தி. ஸோ பெருங்காயம் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலையும் சரி கருப்பு கொண்டக்கடலையும் சரி ரெண்டுமே வாயு ஜாஸ்தி. இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செய்கிறதா இருந்தால் இதில் பூண்டு தட்டி போட்டுக்கலாம், அதே மாதிரி வெங்காயமும் நறுக்கி போட்டுக்கலாம். நான் நவராத்திரி நைவேத்தியத்துக்கு செய்கிறதுனால நான் அது எதுவுமே சேர்க்கலை. இது ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதும் நம்ம இதில் வேக வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கலாம். இதில் பாருங்களேன், நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எப்படி நல்லா ஆவி பறக்குதுன்ட்டு. எதனால் இப்படி ஆவி பறக்குதுன்னா, நம்ம சுண்டல் தண்ணியில் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதோட ஈரப்பதம், அதில் நிறைய ஈரப்பதம் இருக்கிறதுனால இப்படி ஆவி பறக்குது. ஸோ ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா ஆவி எல்லாமே குறைஞ்சி நார்மல் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டீம் கம்மியாகும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இதில் ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்றது. ஸோ இதை நம்ம எப்பயும் போல் மற்ற சுண்டல் மாதிரியே 2 to 3 மினிட்ஸ் வதக்கலாம். பாருங்கள், இப்போது ஸ்டீம் சுத்தமாக கம்மி ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நமக்கு சுண்டலில் ஈரப்பதம் போயிடுச்சுன்றதை இது காட்டுது. இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம இதுக்கு கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி எப்பயும் போல் நம்ம 1 மினிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், தேங்காய் துருவல்லையும் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால இப்போ ஸ்டீம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இமீடியட்டாக சர்வ் பண்ணுறதுனா இவ்வளோ வதக்க தேவையில்லை, அப்படியே கொடுத்துடலாம். இப்போது நம்ம ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நவராத்திரிக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். 1 கப் சுண்டல் வச்சுருக்கேன், வெத்தலை பாக்கு, பூ வச்சுருக்கேன், அப்புறம் இதோட 2 வாழைப்பழம். இப்படி நம்ம கொடுத்தாவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.